ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி பற்றி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அப்கமிங் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 போர்ட் கொஷின் பேப்பரில் செக்ஷன் இ பார்ட்டில் ஏபின்னு ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி அண்ட் தென் பி ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டியோட டிஃபரன்ஷியேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் 2.5 மார்க்ஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாபிக் மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இது யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷில் 6th 7th நம்ம படிச்சிருப்போம். த கேட் சேஸ் தி மவுஸ், த மவுஸ் வாஸ் சேஸ்ட் பை தி கேட். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிருப்போம். அந்த கடைசியாக வரக்கூடியதை டேர்ம்ஸை திரும்பி ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் கொண்டு சப்ஜெக்ட் இருக்கக்கூடியது லாஸ்ட் டேர்ம்ஸில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிருப்போம் இங்கிலீஷ் ஆஸ்பெக்டில். இங்கே ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ யூஸ்வலாக இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஃபர்தராக என்னென்ன கொஷினை காமிக்கிறேன். வென் அ ஹோஸ்ட் இஸ் எக்ஸ்போஸ் டு ஆன்டிஜன். ஹோஸ்ட்னா அந்த அனிமலோட பாடி, அந்த பாடியில் தான் அந்த ஆன்டிஜன் ஆன்டிஜன்ஸ் இந்த ஹோஸ்ட் அந்த லிவிங் பாடி பர்சன் லிவிங் திங்க்குள்ளே உள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த லிவிங் திங் அது அந்த ஆன்டிஜன்ஸ் லிவிங் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், இல்லை டெட்டான மைக்ரோப்ஸ் இல்லை எனி ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸாக கூட இருக்கலாம். அது ஹோஸ்ட் பாடியில் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம பாடியில் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நேச்சுரலாக நம்ம பாடி ஒரு ஆன்டிஜென்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகி இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. புரியுதா? நேச்சுரலாக நம்ம பாடி ஒரு ஆன்டிஜெனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி இம்யூனிட்டி லேட்டராக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டியில் தான் வருது. இப்போ கொரோனா கோவிட்-19 வேக்சின் நம்ம எடுத்திருப்போம், கோவேக்சின் கோவிஷீல்ட்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜனை அட்டனுவேஷன் ஃபார்ம் இன்ஆக்டிவாக ஹீட் கில் பண்ணி அந்த ஆன்டிஜென்ஸை தான் நம்ம பாடியில் இன்ஜெக்ஷன் மூலிமா கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நமக்கு பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வேக்சினேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள் வேக்சினேஷன். ஸோ அப்போ நேச்சுரலாக எக்ஸ்போஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஆக்டிவ் இம்யூனிட்டிக்குள்ளே தான் வரும். இந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஆன்டிஜென்ஸை கொடுத்து இன்டியூஸ் பண்ணி நம்ம பாடியில் இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். நேச்சுரலாகவும் நம்ம பாடியில் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் எப்போனா அந்த ஆன்டிஜெனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது. ஓகே, ஆக்டிவ் இம்யூனிட்டி ஸ்லோ அண்ட் டேக்ஸ் டைம்ஸ். ஸ்லோவாக தான் இருக்குது ஆக்டிவ் இம்யூனிட்டி, டைம் எடுத்துக்குது கொஞ்சம். இப்போ கோவிட்-19 வேக்சின் நம்ம எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் காமிச்சிச்சோ அது எல்லாமே இங்கே எக்ஸிபிட் ஆச்சு, அப்படி தானே? ஸோ தலை சுத்தல், ஹெட்டேக் இருந்தது, பாடி பெயின் இருந்தது, அந்த டேஸ்ட்டு தெரியல, அந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே கோவிட்-19 எடுத்த வேக்சின் ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்தவங்களுக்கு இனிஷியலாக எல்லாமே சிம்டம்ஸ் காமிச்சிச்சு. ஸ்லோவாக அப்போ தான் நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணிக்கும். ஓகே, டியூரிங் இம்யூனைசேஷன் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் இன்ஜெக்டிங் தி மைக்ரோப்ஸ் டீலிபரேட்லி during immunization or infectious gaining access into the body, natural infection induce active immunity. அதான் வேக்சினேஷன் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, வென் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ், ரெடியாக ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி ப்ரீஃபார்ம்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை டேரெக்டாக நம்ம பாடியில் கொடுக்குறாங்க. அது கொடுத்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பேசிவ் இம்யூனிட்டி. ரெடிமேடாக கொடுக்கக்கூடியது எல்லாமே பேசிவ். ஸோ இன்டியூஸ் பண்ணி ஆன்டிஜனை ஹீட் கில் பண்ணியோ இல்லை நேச்சுரலாக நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆச்சோ அதெல்லாம் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வருது. ஓகே, ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ரெடிமேட் ஆன்டிபாடிஸை டேரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ நமக்கு நாய் கடிச்சிருச்சு, இல்லைனா கீழே விழுந்துட்டோம், டிடி ஊசி போடுறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் பேசிவ் இம்யூனிட்டி. பிகாஸ் ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக கொடுப்பாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் சைட்டில் போய் அந்த டெட்டனஸ் டாக்சைட் டிடி ஊசி இருக்குன்னா அந்த டெட்டனஸ் காஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ரேபிஸ்க்கு போடக்கூடிய எதுவாகட்டும், ஊசி ஆகட்டும், எல்லாமே அது தான். ஸோ டு யூ நோ ஒய் மதர்ஸ் மில்க் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் தி நியூ பார்ன் இன்ஃபண்ட். ஸோ ஏன் மதர்ஸ் மில்க் கொடுக்க சொல்கிறாங்க இன்ஃபேண்ட்ஸ்க்கு அப்படின்னு இது ஆல்ரெடி நம்ம செகண்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். கொலஸ்ட்ரம், அதில் ஐஜிஏ அப்படின்ற ஆன்டிபாடி இருக்குது. இனிஷியலாக நம்ம குழந்தையாக இருக்கும்போது அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டேரெக்டாக ரெடிமேடாக ஆன்டிபாடிஸ்க்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மதர்ஸ் மில்க் எசென்ஷியல். அதுக்கு தான் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. Okay, the yellowish fluid colostrum secreted by doing in the initial lactation as abundant antibodies IgA. I capital G small letter A capital தான் இருக்கணும், small letter போட்டுறக்கூடாது. To protect the infant, the fetus also receives some antibodies from their mother through the placenta வழியாக IgA ஆன்டிபாடி போகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் டேரெக்டாக அந்த குழந்தைக்கு போகுது அப்படின்னா அது பேசிவ் இம்யூனிட்டி.
டெட்டனஸ் போடுற ஊசி, டெட்டனஸ் டாக்ஸைட் டிடி ஊசி, ரேபிஸ்க்கு போடுற ஊசி எல்லாமே பேசிவ் இம்யூனிட்டி. இப்போது ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க போர்டு ஆஸ்பெக்டில் என்ன ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ஆன்சர் கீ. இதில் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் 16 பாண்ட்ஸ் இருக்குது, 2 இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்கு அண்ட் தென் 2 இன்டர் ஸ்பெசிஃபிக் அண்டு 14 இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் பாண்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சில எவாலுவேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் எல்லாம் கூட கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் புக்கில் என்சிஆர்டியில் என்ன டயக்ராம் இருக்கோ அது நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் இது வந்து 3 பாயிண்ட்ஸ், ஏதாவது 3 டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம கரெக்டாக எழுதியிருந்தால் போதும், மார்க் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவர் சிலது வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, சிலது என்சிஆர்டியில் இருக்காது. ஸோ மோரோவர் நமக்கு ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டியோட டெஃபனிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் இருக்குது. ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு நம்ம பாடியில் ஆன்டிஜென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு பார்த்தோம். ரெடிமேட் ஆன்டிபாடி, ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேசிவ் இம்யூனிட்டின்னு என்சிஆர்டியில் இருந்தது. ஸ்லோவாக இருக்குது, டேக் டைம் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் குவிக்காக இருக்குது, ஏன்னா அது ரெடிமேட் ஆன்டிபாடி. ஓகே, இட் லாஸ்ட் ஃபார் லாங்கர் பீரியட், ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியில் இருக்கும், ஏன்னா மெமரி செல்ஸில் வந்து மெமரி யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஆனால் பேசிவ் இம்யூனிட்டி ஷார்ட்டர் பீரியட் தான். ஓகே, அண்ட் தென் மெமரி செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இங்கே வந்து மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் இங்கே மெமரி செல்ஸ், அதாவது பி லிம்போசைட்ஸ் இருக்குன்னா, இந்த பி லிம்போசைட்ஸில் ரொம்ப நிறைய ரோலில் வந்து ப்ளே பண்ணுது. இந்த பி லிம்போசைட்ஸ் எப்போ ஒரு டி லிம்போசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து மேக்ரோஃபேஜஸ்ஸு இந்த மாதிரி சரௌண்ட் பண்ணியிருக்கிற பிளட்லேயே வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடிய இந்த மோனோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ்ஸு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இதெல்லாம் அவங்கெல்லாம் ஃபேகோசைட்டிஸஸ் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. நியூட்ரோஃபில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபேகோசைடைஸ் பண்ணதுக்கப்புறம் டி செல்ஸ் வந்து அந்த ஃபேகோசைடைஸ் பண்ண அந்த செல்ஸ் பக்கத்தில் வரும். எப்படி வருதுன்னா ஒரு அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரிகர் பண்ணி பாஸ் பண்ணும். அதை அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் சாப் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை செல் மெம்பரேனில் வந்து இந்த ஃபேகோசைடைஸ் பண்ண அந்த செல்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அதை வந்ததுக்கப்புறம் இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து அங்கே கேதர் ஆயிடுது. டி லிம்போசைட்ஸ் வந்துட்டு டி ஹெல்பர் செல்ஸ் அந்த டி சைட்டோடாக் டி செல்ஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. டி லிம்போசைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஆனால் மோரோவர் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், பி செல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு கேள்விப்பட்டிருப்போம். டி செல்ஸும் கொஞ்சம் மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இனிஷியல் அந்த பி லிம்போசைட்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆனால் தான் ஹியூமரல் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த பி லிம்போசைட்ஸ் இனிஷியலாக வந்து ஒரு நெய்வ் செல், புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பி செல்லு ஒரு பேத்தோஜன்ஸை வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பி லிம்போசைட்ஸ் மொத்தம் 2 செல்ஸை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஒன்று வந்து பிளாஸ்மா செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா செல்ஸு இவங்க வந்து ஷார்ட் அண்ட் லாங் லீவ்டு செல்ஸ். ஸோ அதாவது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இவங்க தான் அந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் அதிக லெவலில் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காண்டி. ரெண்டாவது இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெமரி செல்ஸு. இந்த மெமரி செல்ஸோட வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாங் லீவாக இருப்பாங்க, லாங் லீவ் அண்ட் குவைசன்ட் செல்ஸ், அதாவது காமா ரிமைன் ஆகிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு ஸ்பெசிஃபிக்கான இன்வெர்டர் அந்த பாடியில் வராங்க அப்படின்னா அவங்க ட்ரிகர் ஆகி மெமரி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து சொல்கிறேன், சிக்கன் பாக்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ இனிஷியலாக நமக்கு வர அந்த பாடியில் புதுசாக அந்த பேத்தோஜன் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்னாகும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் எக்ஸிபிட் ஆகும். லேட்டராக வந்து நமக்கு அந்த நோய் வந்து சரியாயிருது. சிக்கன் பாக்ஸ் வைரஸால் வரக்கூடிய ஒரு டிசீஸ், அந்த நோய் வந்து திரும்பி சரியாயிருது. திரும்பி அந்த செகண்ட் டைம் அந்த சேம் வைரஸ் நம்ம பாடியில் உள்ளே இன்வைட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம மெமரி செல்ஸில் அந்த பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடிஸ் ரெடியாகி தான் இருக்கும். அந்த மெமரி செல்ஸ் வந்து இவன் முன்னாடியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை அந்த சைட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கும். ஸோ இதான் மெமரி செல்ஸோட வேலை. ஸோ இங்கே ஆக்டிவ் இம்யூனிட்டியில் மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்வெர்டர் வந்தால் அவனை வந்து எலிமினேட் பண்ணணும், அவனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுதான் அதோட ரோல். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் மெமரி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் இங்கே வந்து மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கிது, ஏன்னா ஆக்டிவாக நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ணியிருக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. ரெடிமேட் ஆன்டிபாடிஸை கொடுக்கும்போது டேரெக்டாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்குது, ஆனால் ஷார்ட்டர் பீரியட் தான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தடவை வந்து அவங்க ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் கேட்டுட்டாங்க. மோரோவர் நமக்கு கொஷினை வந்து நெக்ஸ்ட் டைம் ட்விஸ்ட் பண்ணணும்னா இந்த டாப்பிக்கை வந்து அசசன் ரீசன்லேயோ இல்லை கேஸ் பேஸ்லேயோ இல்லை இன்டர்லிங்க் பண்ணி இன்டெகிரேட்டடாக எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வருஷம் இந்த கொஷின் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் இயரில் வராது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியாது. we can't able to omit it. So always we need to acknowledge each and every topic
in the NCERT from the top to the bottom. So thank you very much. If you have any doubts, please comment in the comment section. Thank you very much.